அசிஸ்டன்ட் கமிஷனரை கொல்றதுக்கு முன்னாடி சுற்றி இருக்க சிசிடிவி கேமராவை அண்ணன் உடைக்க சொன்னாரா இல்லையா? இல்லையாண்ணே, எல்லாம் உடச்சிட்டேண்ணே. ஊமுண்ணே. அப்புறம் எப்படா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து ஒருத்தன் எடுத்து அண்ணனை மிரட்டிட்டு இருக்கான்? இல்லையே, எல்லாத்தையும் உடச்சிட்டேண்ணே. நீ ஒன்றும் பிடுங்க வேணாம். அந்த ஃபுட்டேஜை வச்சு மிரட்டவனோட பொண்ணு இங்கே அரசன் நகரில் நேற்று 8 மணிக்கு தனியாக தான் வரா. அவளை கடத்தி கொண்டு போய் ஊருக்கு வெளியே வை. பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவள் அங்கேயே இருக்கட்டும். சரிண்ணே. அண்ணா, அந்த பொண்ணு ஃபோட்டோ யூனோ தானே அது? இல்லை, கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், ஓடிடு, ஓடு.
உங்களுக்கு என்ன ஆச்சுண்ணே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணை தூக்க சொன்னேனே, தூக்கிட்டியா? சாலமன் அனுப்பியிருக்கேன். எல்லாருக்கும் சம்பளம்லாம் போட்டியா? கையை கெட்டால. ஒரு நிமிஷம். அண்ணா அண்ணா சொல்லுண்ணா. உன் பொண்ணுங்கண்ணா. ஆ ஆ ஏண்டா நல்லவண்ண, பணம் பணம்னு சொல்லி உன் பொண்ணை விட்டுட்டியடா. உன் பொண்ணை தூக்கிட்டேன். ஃபுட்டேஜ் ஏதோ இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜ், அப்புறம் நீ என்கிட்ட கேட்டாத பணம், அப்புறம் அந்த ஃபோனு ஜிபிஎஸ்ஸு எல்லாம் ஒரு புது பொய்யா வாங்கி உள்ளே போட்டுட்டு என் ஆள் நம்பர்லேருந்து உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். உன் ஆள்கிட்ட அதை கொடுத்து விடு, சரியா? வை. பக்கத்தில் தான் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் வீடு ஒன்று தேடி வந்தோம்ண்ணே. காமன் நேரமாக இங்கனக்குள்ள தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த அட்ரஸ் மட்டும் தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இல்லைப்பா, எனக்கு அது தெரியாதுப்பா. நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. வேற பக்கத்தில் தான்ண்ணே, கொஞ்சம் பார்த்து சொல்லுண்ணே. நல்லா தெரிஞ்ச அட்ரஸாக தான் இருக்கும். தெரியாதுப்பா. பாருண்ணே. தெரியாதுப்பா. கொஞ்சம் பார்த்து சொல்லுண்ணே. டேய் பாருடா.
ஏலா, இங்க வா 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 ஏலா, இங்க வாங்க புடிட்டே இருக்குங்க. வா 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 வா. இந்த பேக்ல ஒரு ஃபோன் இருக்கும், அதில் ஜிபிஎஸ் இருக்கும். ஜிபிஎஸ் லொக்கேஷனை சாலை மட்டும் சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லு. அந்த ஃபோனுக்கு ஃபோன் அடிச்சு எந்த தேவையா போய் எடுத்தாங்கிறத கண்டுபிடி. விடாத விடாத. எம்பட்டு இருக்கும். என்ன லட்சக்கணக்கில் இருக்கும். பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? ஆமால, எனக்கு பயமா இருக்கு. ஏல எடுக்கிறப்ப இல்லாத பயம் எடுத்ததுக்கப்புறம் ஏமல இருக்கணும். அதெல்லாம் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். இரு 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 எனக்கு கொடு. ஃபோன் பண்ணிட்டியா? டேய் யாரில்ல நீனு? எந்த ஊருக்காரம்ல நீனு? தேவடியா பயல, என் பணத்தை எடுத்துட்டு போய் என்னடா விளையாண்டுட்டு இருக்க நீனு? இந்தாமன கையில கிடைச்சுன்னு வச்சுக்கேன், கருவோட அறுத்துருவோம் பார்த்துக்கோ. உனக்கு 1 மணி நேரம் தான் டைம், சரியா? என் பையோட கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போற. இல்லைன்னு வச்சுக்கேன், அழுத்துருவோம் பார்த்துக்கோ. என்னாச்சு? இனி இந்த இடம் நமக்கு சேஃப் இல்லை. உடனே இங்கேருந்து கிளம்பணும். எல்லாத்தையும் உடனே பேக் பண்ணுங்க. என்னதுல இது? பார்த்து சொல்லு. சரி, இது நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். நீங்கள் உடனே லொக்கேஷன் வந்துடுங்க. நான் பின்னாடியே வந்துடுவேன். பணம் பத்திரம். அண்ணே ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்கண்ணே. பக்கத்தில் தான் இங்கே இருக்கான்.
ஜிபிஎஸ்ல ஒரு 20 மீட்டருக்குள்ள தான் காமிக்குது. அன்னைக்கு அவன் என்ன சொன்னான், பெரிய புட்டிங்க மாதிரி எல்லாம் பார்த்துக்கிறேன்னா, இப்போ இங்கே என்ன நடக்குன்னு தெரியல. எங்கே பிடிக்கிட்டு இருக்கான் அவன்? என்னல இந்தா பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டா? இனிமேல் நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்கல்ல? ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட உன்னை தேடி வந்து வெட்டுவோம் பார்த்துக்கோ. சரிக்குள்ள யார்கிட்ட கை வச்சிருக்க நீனு? டேய் நிறுத்துடா. முதல்ல நாங்கள் எங்கே இருக்கோன்னே உனக்கு தெரியாது. நீ வச்ச ஜிபிஎஸ்ஸையும் நாங்கள் எடுத்தாச்சு. இப்போ உன் ஆளும் என் கண்ட்ரோலில் தான் இருக்கான். முதல்ல உன் ஆள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடி, அப்புறம் எங்களை பிடிச்சிக்கலாம். என்ன தம்பி 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 தம்பி, அண்ணன் சொல்றது கேளு. அந்த பணத்தை கூட நீ வச்சுக்கோ தங்கம், சரியா? சந்தோஷமாயிரு. அந்த ஃபுட்டேஜை மட்டும் அண்ணன் கொடுத்துருமா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நானே உனக்கு திருப்பி ஃபோன் அடிக்கிறேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ தங்கம், சரியா? அந்த ஃபுட்டேஜை மட்டும் அண்ணன் கொடுத்துரு என்னம்மா? சரிம்மா சரிம்மா. என்னையே பிடிச்சி பக்கம் பாரு. என்னண்ணா நீங்கள் பாட்டுக்கு மொத்த படத்தையும் அவனை எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க? அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? இவ்வளோ நாள் என் கூட பழகிட்டு என்னை பற்றி தெரியல பற்றியா உனக்கு? இங்கே தானடா வரணும், பார்த்துக்கலாம். அப்போ அந்த பொண்ணு அறுத்து போட்டுரு. இதை சார்ஜ் போடு, அவன் ஃபோன் பண்ணுவான். சரிண்ணா. எனக்கு என்னமோ சரியாக படலை. தேவலாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய பஸ்ஸில் மாட்டிடுமோன்னு தோணுது. அவன் என்ன அவனுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருக்கான், நமக்கும் சேர்த்து தானே பண்ணிகிட்டு இருக்கான். பணன்றப்போ பீ கூட எனக்கு தான் செய்யும். உனக்கு யார் தான் ஃபோன் போட்டா? எதுக்கு வெளியே போனேன்? அதான் அப்புறம் சொல்கிறேன். மேலே இந்த லேப்டாப் பாஸ்வேர்டு கேட்குது. என்ன பண்றது? இது யார் குழுது?
பணம் எடுத்துகிட்டு வந்த பேக்கில் தான் இந்த பென்ட்ரைவ் இருந்துச்சு. பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, பென்ட்ரைவ் மட்டும் என்ன கொடுத்துருன்னு சொல்கிறான். இதில் என்னன்னா பாஸ்வேர்டு கேட்குது. அப்படி என்னதான் இருக்கும் இந்த பென்ட்ரைவில்? ஒன்றுமே புரியலையே. சரி, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் மைக்கில் பார்த்துட்டு வந்துருக்கேன். எனக்கு இந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். ஆமாம், அப்பளோட ஜிபிஎஸ் அனுப்பியிருந்தியே, என்னாச்சு? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணணும். நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், பாஸ்வேர்டு கேட்குது, ஓப்பன் பண்ண முடியலை. உன்னால் முடியுமா முடியாதான்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லு. அண்ணா, ஏசி உள்ள வந்துட்டான். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம யாரும் ட்ரேஸ் பண்ணிட மாட்டாங்கல்ல? ரேஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் யார் இது கொலைலாம் பண்ணுற மாதிரி இருக்கு? அதை நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. உன்னை நான் அப்புறம் பார்க்குறேன். எனக்கு ஓகே. ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும். அப்படின்னா நான் வரேன். ஹலோ, கிளம்பு போவோம். எங்கே போகணுங்கிற? அப்புறம் சொல்கிறேன். அவனுங்க என்னவா? அந்த பென்ட்ரைவ்னால தானே அவ்வளோ பிரச்சனையும். அதை அவங்ககிட்டே கொடுத்துருவோம். வாங்க. இது பென்ட்ரைவ் கொடுக்க போகணுமா? போன இடத்துல நம்ம கொண்டு என்ன பண்ணுறது? நம்மள எதுக்குல அவங்களும் என்னெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அவங்க கையில் என்ன தப்பு இருக்கு? நீ அங்கே போயிட்டு எங்க ரெண்டு மாட்டி விட்டு நீ தப்பிக்க மாட்டேன்னு நிச்சயம். ஹலோ, அவன் தான் ஏதோ பயந்தாங்கொழி வளர்றானா, நீ என்னெல்லாம் அவங்க கூட சேர்ந்து ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க? யாருல பயந்தாங்கொழி?
கையெடு கையெடுங்க, மேலே கை வச்சுட்டு இருக்கேன். அடி, இவ்வளோ பெரிய கேட்டு. வாய்ப்புண்டே முல்ல பார்ப்போம். தம்பி, வா 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 வா. ஃபுட்டேஜை கொண்டு வந்துட்டியா? ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. நாங்கள் கேட்ட பணம் பணம் பத்திரமா இருக்குமா? ஃபுட்டேஜை கொடு, பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. உங்களை எப்படி நம்புறது? தம்பி, நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. அண்ணனை நம்பி தானே இங்க வந்திருக்க, நம்பு. அப்படிலாம் நம்ப முடியாது. இப்ப என்னடா பண்ணலாம்? உங்க ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து விடுங்க, நான் ஃபுட்டேஜை கொண்டு வரேன். சென்டரில் வச்சு நாங்கள் கை மாற்றிக்கிறோம். பணத்தை கொண்டு வரோம், நீ பண்றே கொடுத்து விடு. ஏழு, உங்க ஆட்டோ பென்ட்ரைவ் இருக்கு. என்னாச்சு? எடுத்துட்டு இருக்கானே. நிக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பென்ட்ரைவுங்களா? இல்லை விளாடாதீங்களா, பென்ட்ரைவை கொடுங்களா. அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. இல்லை எங்கே வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அவனுக்கு தெரிஞ்ச என்னவும் தெரியுங்களா? ஃபுட்டேஜுங்கடா, ஃபுட்டேஜுங்க ஃபுட்டேஜுங்க ஃபுட்டேஜுங்க. என்னடா பார்க்குற? 10 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் கூலிப்படையோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. அந்த பயத்தை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதில் டாப்பில் இருந்தவன் தான் தனாவும் அவன் தம்பியும். இவங்களுக்கு எதிராக இருந்தவன் தான் பூபதி, என் அண்ணன். போதைப் பொருள் உள்ளே வரக்கூடாதுன்னு இவன் பண்ண போராட்டம் எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பூபதி அவங்களுக்கு தொந்தரவாகவே இருந்ததுனால தனாவோட இடத்துல வச்சு அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. பூபதி எதையுமே காதில் வாங்காமல் மறுநாளே இவங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் போலீஸை கொண்டு போய் கொடுத்தான். போலீஸும் தனாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த வெறுப்போடு இருந்த தனா ஜெயிலிருந்து வந்த உடனே ஊருக்கு எல்லையில் காத்துக்கிட்டு இருந்து. ஹலோ, ருத்ரா, நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அங்கேயே வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒருத்த பணத்தை கொண்டு வருவான், அவனை அடித்து போட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போங்க. அடுத்து என்ன பண்ணுங்க நான் சொல்கிறேன். சரி, நீ வை, நான் முடிச்சுட்டு கூப்பிடுவேன்.
சரி, இது நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். நீங்கள் உடனே லொக்கேஷன் வந்துடுங்க. நான் பின்னாடியே வந்துடுவேன். பணம் பத்திரம். ஹலோ ருத்ரா, பெட்டியில் பென்டரோட சேர்ந்து ஒரு ட்ராக்கரும் இருக்குது. இப்போ ரெண்டுமே என் கையில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? தெரியும். நீ அந்த ட்ராக்கரை கொண்டு தனியாக ஒரு இடத்துக்கு போ. அதை ட்ராக் பண்ணி ஒருத்தர் வருவான். அவன் வெளியே இருந்தால் ரொம்ப டேஞ்சரு. அவனை ஒரு இடத்துல லாக் பண்ணு. அப்புறம் அவங்க ஒரு பொண்ணை கடத்தி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்ற பாரு. பாரு, உடனேலாம் வீட்டுக்கு போகாத. அப்படி போனால் உனக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. நைட் ராம் தேட்டரில் போய் படம் பாரு. படம் முடிகிறதுக்குள்ளே இங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். புரியுதா? அதையும் மீறி உனக்கு எதுவும் பிரச்சனைனா என்னை கூப்பிடு. சரியா? கிளம்பு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம யாரும் ட்ரேஸ் பண்ணிட மாட்டாங்கல்ல? ட்ரேஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் யார் இது கொலைலாம் பண்ணுற மாதிரி இருக்கு? எனக்கு ஓகே. ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா போனாங்க. அப்புறம் நான் வரேன். கையெடு கையெடுங்க. இப்போ என்ன தாண்டி பிரச்சனை? தெளிவாக சொல்லு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ரன் வெளியூருக்கு வேலைக்கு போனான்ல, அவன் வெளியூருக்குலாம் வேலைக்கு போகல. இப்போ நம்ம மிரட்டிட்டுக்கான தனா அவனுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். காரணம், தனா தான் ருத்ரனோட அண்ணனை கொன்னான். அதுக்கு எனக்காச்சும் வாய்ப்பு கிடைக்குமா தான் அவன் கூட வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த வாய்ப்பும் அமைஞ்சுது. அதனால தான் இவ்வளோ பிளான் பண்ணோம். ஆனால் எங்களுக்கே தெரியாத ஒரு விஷயந்தான், அவனை கொல்ல போகிற இடத்துல பணம் கிடைக்குங்கிறது. சரி, அதையும் விடுவானு தான் உங்களையும் கூட சேர்த்துக்கிட்டோம். இது கூட தெரியாமல் நீங்கள் என்னையவே சொல்லியிருக்கீங்க. ஹலோ ருத்ரா, ஃபேக்ட்ரிக்கு வெளியே தான் நிற்கேன். என்ன பண்ணட்டும்? அவனை கொல்றது நம்ம நோக்கம் இல்லை. அந்த ஃபுட்டேஜை போலீஸை கொடுக்கறது நம்ம நோக்கம். என்ன ஆனாலும் சரி, பென்ட்ரைவ் அவன்கிட்ட கொடுத்துறாத. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நான் நினச்சா எப்போ உனக்கு கொண்டிருக்கலாம். அப்படி செஞ்சால் உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? அதனால தான் இப்படி ஒரு சான்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டேன்.
தானா அண்ணன் இறந்துட்டாருண்ணே. பணம் கைமாத்துற விஷயத்தில் திடீர்னு எவனோ ஒருத்தன் உள்ளே வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டான். என்னையும் நம்ம இடத்துல லாக் பண்ணி போட்டான். அங்கேருந்து தப்பிச்சு வந்து பார்த்தா தானா நான் யாரோ கொன்று போட்டிருக்காங்கண்ணே. கூட இருந்த ருத்ரனை வேற காணோம். எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. எங்கள் அண்ணனை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் டைமண்ட் வேணும். நான் அவனை கண்டுபிடிக்கிறேண்ணே. நீங்கள் பண்ண விவசாயம்லாம் போதும். அண்ணன் இப்போ தான் போட்டிருக்காங்க. போலீஸ் எல்லாம் நம்மளை தான் பார்ப்பாங்க. வேற ஆள் வச்சு முடிச்சுக்கலாம். என் டைமண்ட் எடுத்தவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். என்னடா அப்படி பார்க்குற? நாம் பண்ணுற வேலையோடு சேர்த்து இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். இதை எடுத்து பத்திரமா வை. இதை வச்சா நம்ம லைஃப் செட்டில் ஆக போகிறோம். அப்புறம் இந்த விஷயம் வேறு யாரும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்குங்க. அங்கே போயிட்டு என்ன எதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். ஹலோ. ஹலோ. ருத்ரன், எங்கே போனீங்க? நேற்றுலேருந்து ஆளையே காணும். ருத்ரன் இங்கே தான் இருக்கான். நீ யாரு? ஏய் ஒத்தோ, யாரா நீ? ருத்ரன் ஃபோன் உங்க எப்படா வந்துச்சு? அவனை கொன்னது நான் தான்டா. அடுத்தது நீங்கள் தான். கும்பிட்டியா? ஒத்தோ திருப்தியா போயிடும். நீ மட்டும் என் கோயில கிடச்சா? களத்தில் சந்திப்போம்.